6th செகண்ட் டேர்மோட புவியியல். சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மோட புவியியல். அதில் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளங்கள்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உள்ளே வந்து வளம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க, வளங்களோட வகைகளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து வளங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான தேவை என்னென்ன, பொருளாதார செயல்பாடுகள் வளங்களை வச்சு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கற்றல் நோக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வளம் அப்படின்னா என்னென்னா, மனுஷனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே வளம் தான். மனுஷனுக்கு ஒரு விஷயம் பயன்பட்டால் அதுக்கு பேர் வளம், ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு பயன்படலான்னு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே இந்த பாக்ஸில் வந்து குறள் கொடுத்துருக்காங்க. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெடுதல் வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை கெடுதல் வந்துருச்சுன்னா அதை சீர் செய்கிற அளவுக்கு நாட்டில் வளம் இருக்கணும். அப்படி ஒரு நாடு இருந்தால் அதனால தான் அந்த நாடு தான் தலை சிறந்த நாடுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 பேர் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து இந்த சூரிய ஒளித்தகடு, இந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. சூரிய ஒளித்தகடு இதில் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளார இவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த சூரிய ஒளித்தகடு எதிலிருந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மணல்லிருந்து கிடைக்கக்கூடிய சிலிக்கான்ற தனிமத்தை பிரித்தெடுத்து அதிலிருந்து போட்டோ வோல்டாயிக் செல்களை பயன்படுத்தி தான் ஒளி மின்னழுத்த கலன் தயாரிக்கிறாங்க. போட்டோ வோல்டாயிக் செல்களை பயன்படுத்தி ஒளி மின்னழுத்த கலன் தயாரிக்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுதுன்னா வந்து சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுது. சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறது ஒளி மின்னழுத்த களம். ஃபோட்டோ வோல்டாயிக் செல்களை பயன்படுத்தி தான் இது செயல்படுது. நெக்ஸ்ட் இயற்கை வளம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, மனுஷனுக்கு பயன்பட்டதெல்லாம் வளம். அதில் இயற்கையிலேருந்து கிடைச்சா அதுக்கு பேர் இயற்கை வளம். அப்போ மனுஷனாக உருவாக்குனா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துலையும் ஒன்றும் இருக்காது. இந்த இடத்துலலாம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வளம்னு சொல்லலாம்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இங்கே தான் வளத்தோட டெஃபினேஷன் அப்படின்றது, மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் ஒவ்வொரு பொருளும் வளமாகும். பொருளோட பயன்பாட்டை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்கும். எல்லா வளத்துக்கும் மதிப்பு இருக்குது. மதிப்புன்றதை பொறுத்தனா அதோட டிமாண்டை பொறுத்து தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வந்து பெட்ரோலியம், தங்கம் இதோட டிமாண்ட்லாம் அதிகம். அதனால் அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, பண மதிப்பு அதிகமாக இருக்குது. அதே காற்று வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதுவும் வளம் தான், ஏன்னா மனுஷனுக்கு பயன்படுது. ஆனால் அதிக அளவில் கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. அப்போது டிமாண்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா நமக்கு வந்து எல்லா மனுஷனுக்கும் தேவை, ப்ளஸ் சப்ளை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பெருசாக தெரியல. நமக்கு அதிகமாக காற்று கிடைக்குது, நாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது பண மதிப்பற்ற வளமாக காற்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பொருளை வந்து வளமாக மாற்றுறது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா காலமும் தொழில்நுட்பமும் தான். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நிலக்கரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை எதற்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பெட்ரோலியம் அப்படிங்கிறது அது ஒரு ஆயில் மாதிரி இருக்கலாம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். கச்சா எண்ணெய் அப்படியே கிடைக்கிறத டேரெக்டாக எடுத்தோடனே நம்ம வந்து கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது. அதை பெட்ரோலியமாக மாற்றுறதுக்கு தொழில்நுட்பம் தேவைப்படும். அதற்கான டைம் எடுத்துக்கும். இது எல்லாமே பொறுத்து தான் ஒரு பொருள்ன்றது வந்து வளமாக மாறுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்து இந்த சூரிய தகடுகள், ஆரம்ப காலகட்டத்தில் சூரிய ஒளியை வச்சு என்ன பண்ணணும்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்க்குறப்போ இந்த சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுறதுக்கு இந்த சூரிய தகடுகளை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டைம். நம்ம அதை வச்சு தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த சூரிய மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தொடர்பாக வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 2024 பட்ஜெட்டில் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சூரிய மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா, வாடகை வீடுகள் இருந்தால் கூட உங்களோட மேற்கூரைகளில் சூரிய தகடுகளை பதிச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக, இது வந்து மரபுசாரா ஆற்றல் உற்பத்திக்காக. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிலக்கரி இதற்கெல்லாம் மாற்று உற்பத்தி அதை பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம் இது. இதற்காக அவங்க மானியம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஸோ வளங்களோட வகைப்படுத்துகிறாங்க 3 விதமாக. இயற்கை வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், மனித வளம். ஸோ இயற்கை வளம் அப்படின்னு சொன்னால் இயற்கையிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளும் இயற்கை வளம் தான். காற்று, நீர், மண், கனிமம் எல்லாமே நம்ம இயற்கை வளம் தான். ஸோ தாவரம், விலங்கு, நுண்ணுயிரி எல்லாமே இயற்கை வளம் தான். இதில் நமக்கு அதை வகைப்பாடு என்னென்ன படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தோற்றம், வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல், பரவல், உரிமை, இதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க ஒன்னொன்னையும். இங்கே கொடுத்துருக்கத அப்படியே இந்த ஒரே பாக்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்துல இயற்கை வளத்தை வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு 3 நிலை செயல்பாடுகள் வந்து இருக்குது. முதல்நிலை செயல்பாடு அப்படின்னா வந்து நமக்கு வந்து வேட்டையாடுதல், காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் முதல்நிலை செயல்பாடுகள். அதாவது விவசாயம் தொடர்பான இது எல்லாமே சொல்லலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படின்றது வந்து இது இங்கேருந்து கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தி தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படக்கூடியது. சர்க்கரை, அடுத்து வந்து ரோடு போடுறது. ஸோ கல் நமக்கு இங்கேருந்து கிடைக்கும். அந்த கல் எடுத்து நம்ம ரோடு போடுறோம். இது 2ஆம் நிலை செயல்பாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து மனித வளம்ன்றது பார்க்குறப்போ 3ஆம் நிலை செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு
ஸ்கூல்லாம் வந்து மனுஷன் வந்து உருவாக்கி அதில் வந்து இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயமா இருக்கட்டும், அது ஒருத்தன்றது இன்னொருத்தருக்கு தன்னோட அறிவை வந்து கொண்டு போகுது. அந்த விஷயத்தெல்லாம் மனித வளத்தில் வந்து பயன்படுது. நம்ம அந்த இடத்துல சொன்னப்பட்ட அந்த வகைகளை வந்து இங்கே பார்க்கலாம். தோற்றத்தின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. உயிரியல் வளம், உயிரற்ற வளம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கு உயிர் இருந்தால் அது உயிரியல் வளம், பயோட்டிக்கு. ஸோ மரங்கள் வந்து உயிரியல் வளம். உயிரற்ற ஏபயோட்டிக் பார்த்தோன்னா வந்து நீர், இதுக்கெலாம் வந்து உயிர் கிடையாது. நீர் இதுக்கெலாம் ஆக்சுவலாக அப்படி சொல்கிறாங்க. நீருக்குள்ளார வந்து பார்த்தோன்னா நிறையா சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது, அது உயிரோட தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த உயிரற்ற வளங்களும் நமக்கு வந்து பயன்படுது. அடுத்து வளர்ச்சியின் அடிப்படையில் பார்க்குறப்போ சில வளங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சில வளங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ காற்று ஆற்றல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், ஆனால் இன்னும் அதிக அளவில் நம்ம வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அதுக்காக அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுது. ப்ளஸ் காற்று எங்கே அதிகமாக அடிக்குன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து பூமியில் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் இது வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ கண்டுபிடிச்சது அப்படின்றப்போ வந்து நிலக்கரி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இந்த நிலக்கரின்ற வளம் வந்து கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பழுப்பு நிலக்கரி. நெய்வேலியிலலாம் பார்த்தோன்னா வந்து பழுப்பு நிலக்கரி எடுக்கிறாங்க அப்படின்றதுனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து விவசாய நிலங்களை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டுலாம் பெரிய இஷ்யூ ஆனது. அந்த பழுப்பு நிலக்கரி எடுத்துட்டு அந்த அந்த இடத்த எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க பக்கத்தில். அப்போ ஒரு இடத்துல காலியானோன்னா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட வளம். மறைந்திருக்கும் வளத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காற்றின் ஆற்றலை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை இருக்கக்கூடிய இடங்களில் எங்கெங்கே சரியாக இருக்குன்னு சொல்லி இன்னும் கரெக்டாக இன்னும் ரொம்ப அதிகமாக ஐடென்டிஃபை பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து புதுப்பித்தல் அடிப்படையில் சூரிய ஒளி. ஸோ வந்து இது வந்து நமக்கு இது தீர்ந்து போயிடாது இந்த வளம் சூரிய ஒளின்றது. புதுப்பிக்க இயலாதுன்ற பார்க்குறப்போ நிலக்கரி ஒரு தடவை முடிஞ்சுன்னா முடிஞ்சது தான். ஏன்னா இது ஒரு கொஞ்சோண்டு நிலக்கரி உருவாகிறதுக்கு பல மில்லியன் வருஷம் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து பரவலின் அடிப்படையில் உலகளாவிய வளம், உள்ளூர் வளம். உலகளாவிய அளவில்னா யூனிவர்ஸ். ஸோ வந்து நமக்கு வந்து யூனிவர்சலாக நீர் தண்ணி வந்து பார்த்தோன்னா வந்து உலகம் எல்லாத்துக்கும் வந்து பொதுவானதான். உள்ளூர்னா வந்து பார்த்தோன்னா கங்காரு வந்து விஷயத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட கண்டத்தில் மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி அடிப்படையில் சொல்கிறாங்க. அடுத்து உரிமை அடிப்படையில் தனிநபர் ஒருத்தருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காருன்னா அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓனர் இருப்பார், அதில் வந்து இருக்கவங்களாம் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ அது ஒருத்தருக்கு வந்து சம்மந்தப்பட்டது. இப்போ சமூகம் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒரு நீர்நிலை சொல்கிறாங்க, ஒரு பாலம் சொல்கிறாங்க, ஒரு ரோடு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா சமூக அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய வளங்கள். அடுத்து நாட்டு அளவில் பார்க்குறப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமான ஆறுகளை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பன்னாட்டு அளவில் வந்து பார்த்தோன்னா எல்லா நாடுகளும் ஒப்பந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்கள் வந்து அவங்க யார் எடுக்கலான்ற மாதிரிலாம் வந்து டீல் போட்டுக்குவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா திமிங்கல புனுகு அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா வந்து வாசனை திரவியம், ஸோ சென்ட் தயாரிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அந்த உயிரில்ல வளம், உயிரற்ற வளம் இதுக்கெலாம் வந்து அவங்களே இப்போ தான் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உணவு உடை இருப்பிடம்லாம் ஆரம்பத்தில் வந்து பார்க்குறப்போ மனுஷனுக்கு தேவையான முதல் தேவைகள். அதுக்கப்புறம் அந்த வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், இதுக்கப்புறம் ஈடுபடுறான். அதுக்கப்புறம் வந்து வளம் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு விவசாயம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், கால்நடை வளர்க்குறான். அது மூலமாக அவனோட சாப்பாடு இந்த தேவைகள்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா உயிரற்ற வளங்கள். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா வந்து தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளை தேடி போகிறான், வேட்டையாடுறான், கருவிகள் செய்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமாக புதுசாக இடத்துக்கு போகிறான். அப்புறம் அவன் மண்ணை தோன்றப்போ அவனுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. ஸோ மெட்டல் கிடைக்குது, ஏன்னா தாமிரம் கிடைக்குது, அதுக்கப்புறம் இரும்பு கிடைக்குது. இப்படியே ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து இப்போ இருக்க நிலைமை வரைக்கும் நம்ம வந்துட்டோம். சுரங்க தொழில் இது எல்லாமே வந்து வந்துருச்சு. வளர்ச்சி அடிப்படையில் நம்ம சொன்ன விஷயம் கண்டறியப்பட்ட, மறைந்திருக்கும். கண்டறியப்பட்டனா தற்போது பயன்படுத்தப்படக்கூடியது, அதோட இருப்பும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், தற்போது பயன்படுத்தப்பட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் நெய்வேலி, கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி இருக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரி சுரங்கம். அடுத்து மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து தற்போது அதிக பயன்பாட்டில் இல்லை, அதோட அளவும் இருப்பிடமும் அவ்வளோவா தெரியலை. அதுதான் வந்து நமக்கு வந்து இந்த மறைந்திருக்கும் வளம். எக்ஸாம்பிள் காற்று ஆற்றல் சொல்லணும். அதிலே இவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, கடல் ஈஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம். கடல் ஈஸ்ட். ஸோ நார்மலாக ஈஸ்ட் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த நொதித்தல் ப்ராசஸ்க்கு வந்து பயன்படக்கூடியது. இந்த எத்தனாலு இந்த மாதிரி வந்து மருத்துவ பொருட்கள் இது எல்லாத்துக்கும் ஈஸ்ட்ன்றது வந்து பயன்படுது. இந்த பன்னு வந்து உப்பி வரதுக்குலாம் வந்து ஈஸ்ட் தான் போடுவாங்க. இந்த கடல் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வங்காள விரிகுடா, அரபிக்கடலில் கிடைக்குது. இதுக்கான தொழில்நுட்பம் சரியாக அந்தளவுக்கு வந்து கிடைக்கல. ஆனால் அதை இருக்குன்னு நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கடல் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆற்றலுடையதாக இருக்குது. ரொட்டி தயாரித்தல், மதுவடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிர் எத்தனால் தயாரித்தல், மருத்துவ புரதம் தயாரித்தல், இது எல்லாத்துக்கும் எது பயன்படுதுன்னு சொல்லி கேட்கலாம். இந்த பாக்ஸ் முக்கியமானது கடல் ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட் புதுப்பித்தல் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்து புதுப்பிக்கக்கூடிய, புதுப்பிக்க இயலாத, ரெனியூபிள், நான் ரெனியூபிள். இது எல்லாமே நமக்கே தெரியும். காற்று, நீர், சூரிய ஒளிலாம் புதுப்பிக்க கூடியது. புதுப்பிக்க இயலாது பார்த்தோன்னா பெட்ரோலு, பழுப்பு நிலக்கரி எல்லாமே வந்து சொல்ல முடியும். அடுத்து வந்து இந்த
புதுப்பிக்க இதுக்குள்ளாரே இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. பயன்பாட்டிற்கு வராத மற்றும் மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொட்டன்ஷியல் ரிசோர்ஸு. அதாவது நமக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பயன்பாட்டிற்கு வராத வளம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, இப்போது யூஎஸ் வந்து அவங்கக்கிட்ட எண்ணெய் வயல்கள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இவங்க வந்து தன்னுடைய எண்ணெய் வயல்களை பொட்டன்ஷியல் ரிசோர்ஸாக வச்சுருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இவங்க தாங்கிட்ட இருக்க வளத்தை யூஸ் பண்ணாமல் வளைகுடா நாடுகள், ஸோ சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட இருந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ தங்களுடைய வளத்தை வந்து என்னென்னா அப்படியே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பயன்பாட்டுக்கு வராமல் அப்படியே வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, இவங்களோட இதெல்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறமேட்டு இவங்களோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப காற்றின் ஆற்றலும் வந்து நமக்கு வந்து உலக அளவில் வந்து நம்ம வந்து அதிகமான நாடுகள் பெருசாலாம் யூஸ் பண்ணல. நாம் வந்து பார்த்தோன்னா காற்று ஆற்றலில் ஒரு 5வது இடத்துல இருக்கும். இன்னும் நம்மளுக்கே நம்ம வெப்பமண்டல பகுதியில் இருப்போ காற்றோட வேகம் அதிகமாக தான் இருக்கும். அதை சரியாக இன்னுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பரவலின் அடிப்படையில் உலகளாவிய வளம், உள்ளூர் வளம். இந்த விஷயத்த சொன்னோம். உள்ளூர் வளத்துக்கு எக்ஸாம்பிள் கனிமம். உலகளாவிய வளத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வந்து சூரிய ஒளி, காற்று. இதெல்லாம் இதில் என்ன கேட்கலான்னா வந்து நம்ம இந்த ஏதாவது ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். உலகளாவிய வளம் ஒரு பொறுத்துக்க மாதிரி கேட்டால் அதுக்கு என்ன, ஸோ சூரிய ஒளி, காற்று இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை இணைகளாக கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் கேட்க முடியும். நெக்ஸ்ட் உரிமையின் அடிப்படையில் சமூக வளம், நாட்டு வளம், பன்னாட்டு வளம், தனிநபர் வளம் இதெல்லாமே சொல்லிட்டோம். தனிநபர் வளம்ன்றது ஒரு தனிநபருக்கு மட்டும் அடுக்குமாடி. சமூக வளம்ன்றது வந்து பார்த்தோன்னா சமூக மக்கள் எல்லாம் பயன்படுத்துறது பூங்கா சொல்கிறாங்க. நாட்டு வளம் அப்படின்றது பார்த்தோன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல மலைக்காடுகள். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு டேட்டா. நாட்டு வளத்தில் வந்து வெப்பமண்டல மலைக்காடுகள் நம்ம அதில் சேர்க்குறோம். வெப்பமண்டல மலைக்காடுகள்னால் நமக்கு இருக்கக்கூடிய இது சொல்கிறது அடர்த்தியான காடுகள். ஸோ வெப்பமண்டலத்தில் தான் பார்த்தோன்னா வந்து மழை அதிகமாக பெய்யும். அது பூமத்திய ரேகை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மிக அதிகமாக மழை பெய்யும். இதற்கான காரணம் எல்லாமே சொல்லியிருப்பேன். வெப்பச்சலனம், பூமியோட பூமி மேலே பூமியின் மையப்பகுதியில் சூரியனோட கதிர்கள் நேரடியாக விழுவுறது. இந்த மாதிரி காரணங்களால் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காற்றோட அங்கே வந்து ஏர் ஃப்ளோ அதிகமாகும். வெப்பம் அதிகமாக தானே ப்ரெஷர் கம்மியாகும். ப்ரெஷரை சால்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துலேருந்து காற்று வரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல மழைப்பொழிவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்படி உருவாகிற இடத்துல தான் வெப்பமண்டல மலைக்காடுகள்ன்றது இருக்குது. இந்த மலைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொந்தமான மலைக்காடுகள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உலக அளவில் வேறு மலைக்காடுகள் எல்லாமே இருக்குது. அமேசான் இருக்குது, காங்கோ ஃபாரஸ்ட் இருக்குது, இந்தோனேஷியன் ஃபாரஸ்ட் இருக்குது. அதெல்லாம் அந்தந்த நாடுகளுக்கு சொந்தமானது. நம்மளோட மலைக்காடுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வெப்ப மலைக்காடுகள் தான் உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்கிறாங்க. இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 25% தாவரங்கள் அதில் மருத்துவ குணம் கொண்டு தான் இங்கே இருக்குது. மருத்துவ குணம் கொண்ட 25% தாவரங்கள் வெப்பமண்டல மலைக்காடுகளில் தான் இருக்குது. அதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க சின்கோனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்கோனா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மலேரியாவுக்கு வந்து பயன்படக்கூடியது. மலேரியாவை சரிப்படுத்துறதுக்கு சின்கோனா அந்த மரத்தோட பட்டையிலேருந்து எடுக்கப்படக்கூடிய குயினைன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அதுதான் வந்து யூஸ் ஆகும். குயினைன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பன்னாட்டு வளம். அந்த பன்னாட்டு வளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா நாடுக்கும் பொதுவானது. அவங்க டீல் போட்டு ஒப்பந்தம் போட்டு எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிள் திமிங்கல புனுகு. இதுதான் திமிங்கல புனுகு. இது அதோட வேஸ்ட்டு. ஒரு அந்த திமிங்கலத்தோட அது கழிவு பொருள் தான் அது. ஆனால் இதை எடுத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா வாசனை திரவிகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ புனுகு பூனைன்னு சொல்லிட்டு ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையோட கழிவு பொருள் எடுத்துமே வந்து வாசனை திரவியம் வந்து தயாரிப்பாங்க. புனுகு அப்படின்னாலே வேஸ்ட்டுன்னு சொல்லி அர்த்தம். ஸ்போம் அப்படிங்கிற திமிங்கலத்துலேருந்து தான் பெறப்படுற பொருள் தான் இந்த திமிங்கல புனுகு. ஒரு பவுண்டு வந்து பார்த்தோன்னா பவுண்டுனா 0.454 கிலோகிராம். அதோட விலை $63,000 அமெரிக்க டாலர். அவ்வளோ காசு. எதற்காகனா வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். இது வந்து பார்த்தோன்னா வந்து பாலம், வீடு, சாலை இதெல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் இதில் இருந்தால் நமக்கு வந்து மூலப்பொருளை 2ஆம் நிலை மாற்றுறது. 2ஆம் நிலைக்கு அப்புறமேட்டு வந்து 3ஆம் நிலைக்கு மாற்றுறதுக்கு நமக்கு மனித வளத்துக்குள்ளார போயிடுவாங்க. மருத்துவம் அந்த நம்ம மனித வளம் இல்லைன்னா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இயற்கை வளம் இருக்கலாம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மனுஷன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இந்த முதல் நிலை 2ஆம் நிலை கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா போக்குவரத்து, வணிகம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற 3ஆம் நிலை செயல்பாடுகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் மனுஷன் தான் பண்ணி ஆகணும் இது எல்லாத்தையும். அடுத்தது வளங்களை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வளங்கள் மனிதனுக்கு பேராசைக்கு அன்று. மனிதனோட பேராசைக்கு கிடையாது, அவனோட தேவைக்கு மட்டும்தான். ஸோ நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போவே அது காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன் அதை அவர் சொன்னார்னா, வளங்கள் மிக அதிகமாக எடுக்கப்படுது, மனித தேவைகளும் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வச்சா பரவாயில்ல, 10 ஜென்ரேஷனுக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்குது இங்கே. அடுத்து வள திட்டமிடுதல், வள மேலாண்மை. வளத்தை வந்து சரியாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
வளம் கம்மியாக இருக்குது, அதனால் சரியாக பயன்படுத்தணும். ஸோ கம்மியாக இருக்கப்போ அதோட நிறைய இடங்களில் ஒழுங்கற்ற பரவலில் பரவி இருக்குது, அதிக சுரண்டலிருந்து தடுத்து பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இங்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த நிலையான வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவாங்க. டோட்டலாக ஒரு 17 இலக்குகள் இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், நிலையான இலக்கு, நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, நிலையான எப்போவுமே இது இருக்கணும். நான் இருந்துட்டு போகிறேன்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அந்த வளம்ன்றது இருக்கணும். அதுதான் வந்து நிலையான வளர்ச்சி. நானே மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டேன்னா அது சரியாக இருக்காது. நிலையான வளர்ச்சியை செய்யணும். நிலையான வளர்ச்சி இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ஏன் அது குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதோட அதிகப்படியான பயன்பாட்டை தடுக்கணும். ரீயூசபிள், ஸோ ஒரு ரிசோர்ஸ் வந்து ரீயூசபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தணும். இங்கே ஒரு 3R பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. 3R பிரின்சிபல், வளங்களை பாதுகாக்கணும்னா 3R பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி செய்தல். இவ்வளோ தான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாடம் பார்க்கலாம்.